இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இறை இரக்கத்தின் செய்தி ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு புதிய புதிய வார்த்தைகளை தந்து நம்மை புதுப்பிக்கிறார். புதுப்பிப்பதற்காக அவருடைய திட்டம். உழைப்பு என்பது சாபம் அல்ல, உழைப்பு என்பது தேவனுடைய திட்டம். ஆண்டவருக்கு ஊழியம் என்பது விருப்பத்தோடு செய்யணும், இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யாமல் விருப்பத்தோடு செய்யணும். இந்த ஊழியம் என்பது சாபம் அல்ல, கட்டாயத்தினால் அல்ல, மாறாக இந்த ஊழியம் தேவனுடைய திட்டம் என்பதை உணர்ந்தவர்களாக இன்னும் அதிக முழுமையாய் செய், இன்னும் அதிக முழுமையாய் செய், இன்னும் அதிக முழுமையாய் எனக்கு பதில் கொடு. என்னை தேடும் ஒரு விருப்பத்தை உன் இதயத்தில் உருவாக்க வேண்டும். ஆண்டவரை தேடுகின்ற ஒரு விருப்பம், அதை உருவாக்க வேண்டும். அது யார் உருவாக்குவார்? ஆண்டவர் உருவாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவரே அதை உருவாக்குவார். நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் அதை உருவாக்கி தருவார். ஆமென். கொலோசியரில் பார்த்தோம், மிக அழகாக பார்த்தோம். உருவாக்கி தருமாறு இறைவனிடம் வேண்டுங்கள். நற்செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருமாறு இறைவனிடம் வேண்டுங்கள். நற்செய்தியை அறிவிப்பதற்கான வாய்ப்பை கடவுள் உருவாக்கி தருமாறு விழிப்போடு நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். அப்போதான் அதை அவர் உருவாக்கி அதை கொடுப்பார். இல்லாட்டி பாதியில் போயிடுச்சுன்னா அந்த சிற்பியை செதுக்கிட்டு அப்படியே ஒரு கல்லை வச்சுட்டு போயிட்டா அப்படி எப்படி அது சிலை கிடைக்கும்? கிடைக்காது. இறுதி வரை நிலைத்திருந்து அதை உருவாகும் முன்பே, என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என்னை தேடும் ஒரு விருப்பத்தை உன் இதயத்தில் உருவாக்க வேண்டும். இந்த நாட்களில் நீ எனக்கு உன் இதயத்தை திறந்து தர வேண்டும். உன் இதயத்தை திறந்து தர நீ தவறி விடுகிறாய். அதனால் உனக்காக நான் வைத்திருக்கும் புதிய மலர்களை நீ பெற்றுக்கொள்ள தவறி விடுகிறாய். புதிய மலர்கள், வாசனை கூடிய புதிய மலர்கள் காலையில் அந்த ஆசீர்வாதம் தர அவளோடு காத்திருக்கிறார். அதை நீ பெற்றுக்கொள்ள தவறிவிடாதே. அந்த மலர்கள் என்னிடமே திருப்பி விடப்படுகிறது. இதை சொல்வது எனக்கு வருத்தமாயும் வேதனை தருவதாயும் உள்ளது. இந்த மலர்கள் போன்ற ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வருது. அதை நம்ம ரிசீவ் பண்ணாமல் விட்டுறோம். அது அப்படியே பெண்டியில் நிற்கும். ஆண்டவர் அதை எதற்காக அனுப்பினாரோ அது முழுமையாய் செயல்படும் வரை அது செய்துட்டு தான் அவர்கிட்ட போகும். செய்து முடிக்கும் வரை அது திரும்பாது. ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு நாள் வரும், இந்த நாள், இந்த நிமிடம் மனம் மாறுவாயா, என்னிடம் திரும்புவாயா, என்னிடம் வருவாயா என்று அவர் உனக்காக மலர்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த மலர்கள் அனுப்புறது அவர்கிட்டே போயிடுது. அவர் திருப்பி கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறார். அவர்கிட்டே போயிடுது. ஏன் போகுது? தடை. இது உனக்கு தடையாக இருக்கிறது. அந்த தடைகளை மாற்றுகிறவர், அந்த தடைகளை, அந்த சுமைகளை மாற்றுவார். எது உனக்கு தடையாக இருக்கிறது?
எனது ஒளி உன்னை மீண்டும் என்னிடம் கொண்டு வரட்டும். அவருடைய வெளிச்சத்தில், அவருடைய ஒளியில் மீண்டும் கொண்டு வரட்டும். அதனுடன் நீ ஒத்துழைக்கும் போது என் இனிமையை, என் பிரசன்னத்தை நீ மீண்டும் உணர தொடங்குவாய். என்ன அழகான வார்த்தை பாருங்க. இந்த மலர்கள் உனக்கு கொடுக்கப்படுகிறது, அதை ரிசீவ் பண்ணிக்கோ. ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கப்படுகிறது, ரிசீவ் பண்ணிக்கோ. இக்னோர் பண்ணக்கூடாது. அவருடைய பிரசன்னத்தை மீண்டும் உணர தொடங்குவோம். நேற்று வரை எப்படி இருந்தோம்? டோன்ட் கேர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது, என் மகளை, இன்று இன்று இந்த இறை வார்த்தைகளை நீ முழு இதயத்தோடு வாசிக்கும் பொழுது, இதயபூர்வமாக ஜெபிக்கும் பொழுது, அவருடைய விசேஷமான பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. நான் உன்னை வழிநடத்துவேன், ஜெபி. என் அன்பு குழந்தையே, நீ உன் இதயபூர்வமாக ஜெபிக்கும்படி உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். அப்படி செய்யும் பொழுது நீ இன்னும் அதிக முழுமையாய் எனக்கு பதில் கொடுக்கிறாய். அப்போது உன்னை மிக எளிதாக என்னால் வழிநடத்த முடியும். இப்போ ஆண்டவருக்கு பதில் கொடுக்கறதுன்னு அர்த்தம் என்ன? அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். அன்னை மரியாள் ரத்தன சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டாங்க, அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அதான் அன்பு செய்கிறோம், பதில் கொடுக்கிறோம். அதிகமாய், இன்னும் முழுமையாய், முழுமை இல்லை, அதிக அன்பு, முழுமையான அன்பு யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு. அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும் பொழுது, அவர் வார்த்தைகளை கேட்கும் பொழுது மட்டுமல்ல, அதை நடத்தி கீழ்ப்படியும் பொழுது அவருக்கு நாம் செவி கொடுக்கிறோம். கீழ்ப்படியும் போது அவரோடு இருக்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் அங்கே செல்கிறது. அவர் பேசும் பொழுது இறைவன் நம்மளோடு உறவாடுகிறார், நம்மளோடு பேசுகிறார். அந்த வார்த்தைகளை நீ விசுவாசம் கொள்ளும் பொழுது இறைவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் சொல்லி இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.